வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தரணியின் செயற்பாடு குறித்து அமைச்சர் அதிருப்தி. நாகபிகாரையில் இடம்பெற்ற வஸ்திரதானமும் கட்டின பிங்கள வைபவமும். தேசபிகாரையில் விழா காணி உரிமையாளர்கள் இன்று போராட்டம். இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பெருந்தொகை அமெரிக்க டாலர்கள். அம்பலமாகும் ஊழல் மோசடிகள், கலக்கத்தில் ராஜபக்ச தரப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழை. நாடகமாடும் அனுர அரசு, யாழில் விடுவிக்கப்பட்ட காணிகளை அபகரிக்க முயற்சி. குற்றப்புலனாய்வு பிரிவின் அழைப்பை புறக்கணித்த விமல் வீரவன்ச. தொடர்பான விரிவான செய்திகள். ககிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சட்டத்திரணி நடவடிக்கை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கல்கிச நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சட்டத்தரணி ஒருவர் நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த விடயம் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். சட்டத்தரணியின் அநாகரிகமான செயல் நீதிமன்ற அவமதிப்பாகவே கருதப்பட வேண்டும் எனவும் குறித்த சட்டத்தரணிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதற்காக குரல் கொடுக்க தயங்கப் போவதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நாம் இந்த விடயத்தில் தலையீடு செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாளைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கைக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒத்துழைப்பு வழங்கப்படுவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஸ்ரீ நாகவிகாரையின் வருடாந்த வஸ்திரதானமும் கட்டின பிங்கள வைபவமும் நேற்று இடம்பெற்றது. தமிழ் பௌத்த காங்கிரஸ், சர்வதேச இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பு மற்றும் ஈழத்து இந்து சமுதாய பேரவை ஆகியவற்றின் ஏற்பாட்டு யாழ் ஸ்ரீ நாகவிகாரையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ ஞானவைரவர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளோடு வீதி உலா ஆரம்பமாகி யாழ் நாகவிகாரையை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற விசேட வழிபாடுகளுடன் வஸ்திரதானமும் கட்டின பிங்கள வைபவமும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், நாகபிகாரை பிகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர், மரபன் புலவு சச்சிதானந்தன், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரசிககுமார, இந்திய தூதரக அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் காணிகளின் உரிமையாளர்களும் பொதுமக்களும் இன்று போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராக குறித்த பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணிகள் உரிமையாளர்களும் இணைந்து பொதுமக்கள் இன்று காலை 7 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை குறித்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்தனர். தையிட்டி திஸ்ஸ விகாரையில் போலீசார் இராணுவத்தினர் முழுமையான பங்களிப்புடன் இன்று விழா ஒன்று நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மாதந்தோறும் போராட்டம் மேற்கொள்ளும் தரப்பினர் கவனம் செலுத்தி விகாரைக்கு எதிராகவும் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் அவர்கள் இன்று போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். குறித்த போராட்டத்தில் பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான கஜேந்திரன் கோரிக்கை விடுத்தார்.
அவசர நோயாளர் காவு வண்டியான சுபசரிய திட்டத்திற்கு அவரும் உரிமை கோர முடியாது என கைத்தொழில் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க பதிலடி கொடுத்துள்ளார். சுபசரிய நோயாளர் காபுவண்டி திட்டம் தன்னால் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் என்றும் தற்போதைய அரசாங்கம் அதனை அரசியல்மயப்படுத்த முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசரி செல்வா அண்மையில் குற்றம் சாட்டினார். அத்துடன் நோயாளர் காபுவண்டியில் பச்சை வெள்ளை நிறத்துக்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நிறமான ஊதா நிறத்தை மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பல்லடி கொடுக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, சுபசரிய திட்டம் என்பது இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட செயற்திட்டம் ஒன்றாகும். அதற்கு யாரும் உரிமை கோர முடியாது. அது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுபசரிய திட்டத்துக்கு நிதி முதலீடுகள், மேலதிக வசதிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க டாலர்களின் வீதம் கடந்த செப்டம்பர் மாதம் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 695.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது 25.2% அதிகமாகும். இந்த ஆண்டு முதல் 9 மாதங்களில் மட்டும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களால் மொத்தம் 5.81 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வசந்த கர்ணகுட, சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவால் முதலில் எனக்குத்தான் தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது. ஆனால் ராஜபக்சர்களுக்கு தடைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர். அத்துடன் கர்ணகுட போன்று இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை. மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கர்ணகுட என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள், பயண தடைகள் மட்டும் போதாது, அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் என தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டார தெரிவித்தார். அத்துடன் அரச நிதியை மோசடி செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், ராஜபக்சர்கள் உட்பட கடந்த கால ஊழல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் வெளிவரும் போது பல ஊழல்வாதிகள் தற்போது அச்சமடைந்து கலக்கமடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ரக்பி வீரர் தாயுதீன் படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராஜபக்ச அச்சமடைந்து போலீஸ் திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். காவல்துறை அதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார்கள். இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பாராளுமன்றத்துக்கு பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தார். இந்த பிரேரணையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அரசியலமைப்பின் ஊடாக பிரதமர் பதிலளித்தார். சுஜீவ சேனசிங்க முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை. சுயாதீன காவல்துறை ஆணைக்குழுவை அரசியல்மயப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே ஒரு சில அதிகாரங்கள் போலீஸ் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சபுரமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபுரமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யும். அத்துடன் மத்திய மாகாணங்கள் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அரசாங்கத்தால் யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நகுலேஸ்வரம் கிராம அலுவலர் பிரிவில் மக்களின் காணிகளை சுவீகரிக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் குறித்த பகுதியில் கடற்படைக்கு ரேடர் அமைக்கும் நோக்குடன் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதியில் அன்னளவாக 300 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னமும் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இவ்வாறு இருக்கையில் இந்த பகுதிகளுக்கு மேலதிகமாக தற்போது சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பகிரங்க அறிவித்தல் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரால் விடுக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் காணிகளை விடுவிப்பதாக அனூர் அரசு மீண்டும் மீண்டும் கூறுகின்ற போதிலும் வாக்குறுதிக்கமைய எந்த ஒரு விடுப்பு நடவடிக்கைகளும் இதுவரை இடம்பெறவில்லை. அத்துடன் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் காணிகள் பலவற்றிலிருந்து இன்னமும் கடற்படை வெளியேறாத நிலை காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தற்போது கடற்படைக்கு ரேடர் அமைக்கும் நோக்குடன் மேலும் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளமை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவை நேற்று காலை 10 மணிக்கு தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்ட போதிலும் அவர் வரவில்லை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஜீனி மோதர போதைப்பொருள் மோசடி தொடர்பாக தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட புவத்தண்டாவே சனா என்ற சந்தேக நபர் குறித்து ஊடக சந்திப்பில் பிமல் வீரவன்ச தெரிவித்த கருத்து குறித்து விசாரிக்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக 9ஆம் தேதி தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர் அழைக்கப்பட்டார். அன்று அவர் ஒரு வழக்கறிஞருடன் வந்து வாக்குமூலம் அளித்துவிட்டு வெளியேறினார். இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் போதுமானதாக இல்லாதால் வீரவன்சவை நேற்று தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு மேலும் வாக்குமூலம் பெற முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கோகந்தரவில் உள்ள வீரவன்சவின் வீட்டுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மாகாண சபை தேர்தலுக்குரிய ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை தென்னிலங்கை பிரதான கட்சிகள் உள்ளக ரீதியில் முன்னெடுத்துள்ளன. வடக்கு கிழக்கில் களமிறங்க உள்ள தமது கட்சி முதல்வர் வேட்பாளர்கள் பற்றி அவதானம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக வடக்கு முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிமல் ரத்நாயக்க அண்மையில் யாழ் வந்த போது கூட சம்பந்தமாக ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கலந்துரையாடியுள்ளார் என அறிய முடிகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் எம்பிக்கள் பலர் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 4 இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை தேர்தலில் களமிறங்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்காகவும் மாகாண சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்க திட்டமிட்டனர். இது பற்றி கட்சி தலைவருக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் பெருமளவான எம்பிக்கள் தோற்கடிக்கப்பட்டதால் மாகாண சபை தேர்தலில் அதிகளவான முன்னாள் எம்பிக்கள் போட்டியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.